ஹாய் மை டியர் பாலிவுட் பீப்பிள்ஸ் இந்த குட் மார்னிங்க. மெயினாக குழந்தைங்க. ஆமாம், எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிரியம். அதனால தான் சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுகிறேன். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நிறைய திட்டுறேன். காரணம் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான். பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஏன் சரியாக வளர்க்க மாட்றாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். கண்டிப்பாக இந்த உலகின் மிகப்பெரிய சொத்து என்பது பிள்ளை சொத்து. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக வாழாம பணத்துக்கு பின்னால ஓடுறவங்கள அ என்னன்னு சொல்வது? சரி, பணத்துக்கு பணம் வேணுங்க. பணம் முக்கியம். சோறு தின்னணும், தூங்கணும், படுக்கணும், துணி வாங்கணும் முக்கியம். அதுக்காக ஒரு ஊரையே வளைச்சு போட்டுட்டியா? சரி, வளைச்சு போட்டுக்கோ. நியாயமான முறையில உழைச்சு, உண்மையா உழைச்சு, ரத்தத்த சிந்தி சம்பாரிச்சு வச்சுக்க. அதுக்காக 10 காரு, 20 காரு, 30 காரு, 50 வீடு இதெல்லாம் தப்பு இல்ல. அ நாய் கூடப்பா ஒரு அளவுக்கு சாப்பிட்டுடுச்சுன்னு வச்சுக்கயேன், போதும்னு விட்டுட்டு போடும். புலிலாம் அப்படிலாம் கிடையாது. புலி சாப்பிடும். அத எடுத்துட்டு போய் அப்புறமா கொஞ்சம் வச்சுக்கும், அப்புறம் சாப்பிடும். சிங்கம்லாம் சாப்பிட்டுச்சுன்னா போதும்ன்ற ஒரு மனசோட விட்டுட்டு அப்படியே போயிடும். மிருகங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு ஜீவராசிகள் தெரியுமா? அது கூட போய் பழகி பாருங்க. அதுக்கெல்லாம் அது ஊடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், கோட்டை கட்டணும்லாம் அது எப்பவும் ஆசைப்படுறது. வேட்டையாடும், சாப்பிடும், போய்விட்டு கொண்டே இருக்கும். எதிரிகள் வந்தால் அவர்களை எதிர்த்து போராடும். இவ்வளவுதான். எல்லா ஜீவராசிகளும் அப்படித்தான். ஈவன் கொசு முதற்கொண்டு, முதற்கொண்டு அப்படித்தான். சரி, நான் சொன்னது போல நான் வந்து அந்த நியூஸ் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன். ஆமா. அத வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா, என்னை போன்ற வயதானவர்கள், அனுபவசாலிகள், உலகில் எல்லாவற்றையும் நேரடியாக ஆமா, இந்த காதில் கேட்டு, கண்ணில் பார்த்து, அ அதன் கூடவே அப்படியே நான் பயணம் செய்து வாழ்ந்ததுனால ஏகப்பட்ட விஷயங்கள், அனுபவங்கள் மூலியமா தான் வந்து அடைய முடியும். சும்மா கல்வி, படிப்பு, நான் போய் அமெரிக்காவுல படிச்சேன், நான் லண்டன்ல படிச்சேன், நான் ஜெர்மன்ல படிச்சேன், எதுக்கு படிச்சேன்? போய் திருடுறதுக்கு படிச்சுட்டு அவ்வளதான். எப்படி ஏமாத்தலாம்? எப்படி பொய் சொல்லலாம்? எப்படி 20 பேர், 30 பேர வந்து ஒன்றா சேர்த்துக்கொண்டு, அவர்களிடம் மீட்டிங் போட்டு, அவர்களிடம் எப்படி இந்த பாமர மக்கள், படிக்காத மக்கள் இவர்களை எல்லாம் எப்படி அவர்களை வந்து அவர்கள் கையில் இருக்கிற ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 காசெல்லாம் புடுங்கலாம் என்பதற்காக நீ போய் அமெரிக்காவுல படிப்பியா? லண்டன்ல படிப்பியா? அ எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்கு. போ, படி. எதற்காக? படிப்பு. வேதம் படித்தவன் பாமர மக்களை ஏமாற்றக்கூடாது. வேதம் படித்தவன் அல்லது கல்வி அறிவு உள்ளவன் எவனா இருந்தாலும், நீங்க எல்லாம் ஏமாற்றுக்கார பயல்களா இருக்கிறீங்க உலகத்தில் அனைவரையும் நான் சொல்கிறேன். சரி விடு, ஆயுதங்களை தயாரித்து இந்த நாட்டை பிடிக்கலாம், அந்த நாட்டை பிடிக்கலாம், அவன் வீட்டு ஆட்டை போடலாம், இவன் இடத்த ஆட்டை போடலாம்னு சொல்லி வாழுகின்ற மக்கள் மத்தியில் பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக எதிர்காலத்தில் இன்றைய குழந்தைகள் பிச்சை எடுக்கிறார்கள். ரோட்டில் பார்க்க முடிகிறது. பசியில், வேதனையில், துன்பத்தில் அனாதை குழந்தைகளாக இறந்து போகிறார்கள் பார்க்க முடிகிறது. பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் கை கால்களை உடைத்து பிச்சை எடுக்க விடுகிறார்கள் பார்க்க முடிகிறது. பாலியல் தொல்லையில் பெண் பிள்ளைகளுக்கு வெறும் 5 வயசுல 6 வயசுல பாலியல் தொல்லைகள் வந்து நடத்தப்படுகிறது பார்க்க முடிகிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓகேவா? சரி, இந்த தினத்தந்தி பேப்பர் தான். இந்த சிறுவர் சங்க மலர் சொல்லி ஒரு பகுதி இருக்குது. கடைசி பகுதி அதுதான். அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா கூட இட் இஸ் ஆமாம். சரி, அது பக்கத்துக்கு இதெல்லாம் விடுங்க, டைம் ஆகிடும். தேதி வந்து 19/6/2026. தேதி 19/6/2026. நான் எப்பொழுதுமே இதை குறிப்பிடுவேன். ரொம்ப பேர் இந்த திருட்டு பசங்க யார் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வீடியோவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. நம்மளும் ஏதோ புது வீடியோ தான் போட்டிருக்கான்னு போய் பார்த்தா, 1 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோவை எவனாவது பார்த்து என்னடா பயன் அது? ப்ரெசன்ட் இப்போ என்ன? அத சொல்லுங்கடா டேய் பாவிங்களா, அயோக்கிய பசங்களா! ஏடா யூடியூப்ல ஒரு காசும் குடுக்கல, ஒண்ணும் குடுக்கல, எதுவும் குடுக்கல. அப்புறம் எதுக்குடா வந்து ஹவ் டு ஓப்பன் யூடியூபு? எப்படி யூடியூபில் பணம் சம்பாதிப்பது? ஏன்டா இப்படி மக்கள் பாமர மக்கள், படிக்காத மக்கள் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ற ஒரு நாளைக்கு 1½ ஜிபி, அந்த 1½ ஜிபிலயே அவன் ரீல்ஸ் பார்க்கறதுலயே அவன் காலம் முடிஞ்சு போகுது. இப்படிப்பட்டவர்களை ஏமாற்றி அவர்களை மயங்கச் செய்து பிரைன் வாஷ் பண்ணி இதெல்லாம் மாத்துங்கடா. இல்லைன்னா இயற்கை ரொம்ப கோவத்தில் இருக்குதுடா. அடித்து மூஞ்சி கிஞ்செல்லாம் கீசி எரிஞ்சிடும் பார்த்துக்க. சரி, குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பு மிக்க புறா. ஓகே,
தினசரி பேப்பர் வந்து எடுத்து படிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிறுகதை தான் அது. கதை கேட்போம் என்ற ஒரு பகுதி. முடிஞ்சா பேப்பர் வாங்கி படிங்க. ஸோ இந்த கதையில் கூறப்பட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பொறுப்பு மிக்க புறா. அப்படியே லைட்டாக நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். லைட்டாக சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டால், ஒரு அற்புதமான ஒரு ஒரு நாடு. இப்ப இல்ல. தோஸ் டேஸ் அந்த காலங்களில் ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு நல்ல மன்னர், அற்புதமான மன்னர். அந்த நாட்டை அற்புதமாக ஆட்சி செய்து வருகிறார். நாட்டு மக்களுக்கு அவரால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறது. நாட்டு மக்கள் தான் என்று வேறுபாடு இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் மிகவும் கரிசனத்தோடு, அன்போடு, பண்போடு இப்படி ரொம்ப அற்புதமா அப்படிப்பட்ட அந்த நாட்டை வந்து அவர் வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஆமா. அப்போ வந்து இந்த தொலைபேசி, இந்த இணையம் அந்த மாரி இதெல்லாம் கிடையாதுல்ல. அப்ப எதுங்க தொலைபேசி, இணையம், வலைதளம் அதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ இந்த செல்ஃபோன் அந்த மாரி எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் ஒரு மன்னரின் கட்டுப்பாட்டில் பெரிய நாடு ஒன்று இருந்தது. அந்த நாட்டின் பெயர் சூரிய நாடு. கற்பனை கதைகள் தான். சரியா? அப்போ அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அந்த நாட்டின் மன்னர் மிகவும் அன்பானவர். ரொம்ப நல்ல மனுஷன். அற்புதமான மனுஷன். ஜான் பஸ்கோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சரி. மக்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொண்டவர். ஆனால் அந்த நாட்டிற்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. ஆமா. அப்படிப்பட்ட சிக்கல் எல்லா நாட்டிலும் இருக்கு இல்லையா? 200 நாடுகள் இருக்கிறதுப்பா. எல்லா நாட்டிலும் சிக்கல் இருக்கு. எல்லா நாட்டிலும் துன்பம், துயரம், வேதனை, ஆக்கிரமிப்பு, அராஜகம், கொள்ளை, கொள்ளை, நோய், திருட்டு, பாலியல் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. வெறும் இல்லாத ஒன்றே ஒன்று அன்புதான். எல்லா 200 நாடுகள் இருக்கிறது. 200 நாடுகளிலும் எல்லா அயோக்கியத்தனங்களும் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, அன்பு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த நாட்டிற்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. நாட்டின் வட பகுதியில் இருந்த கிராமங்களுக்கும் தெற்கு பகுதியில் இருந்த கிராமங்களுக்கும் செய்திகளை அனுப்ப பல நாட்கள் ஆகும். ஆமா. இந்த இந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டு இங்கேருந்து இப்போ நம்ம இன்றைக்கி அமெரிக்காவில் யார் மொழியாக பேசணும்னா இம்மீடியட்டாக பேசுகிறோம். இன்றைக்கி இணையதளம், அதில் டூ டெக்னாலஜி, ஏஐ, இது மாதிரி குவாண்டம் ஏஐ, இன்னும் என்னென்னமோ டெக்னாலஜி எங்கே போயிடுச்சு, ரோபோட் அப்படி இப்படிலாம் எங்கே போயிடுச்சு, இன்னும் பயங்கரமாக போகும். சூரியனுக்கே போய் மனிதன் வாழக்கூடிய நிலைகள் வந்தாலும் வரலாம். நிலாவில் வாழலாம், செவ்வாயில் வாழலாம். அப்படி எங்கேயோ போயிட்டு இருக்குது டெக்னாலஜி. நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இங்கே ஒரு நாள் மன்னரின் அரண்மனையில் உள்ள தோட்டத்தில் ஒரு வெள்ளை புறா காயமடைந்து விழுந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது, ஒரு புறா ஒன்று, வெள்ளை புறா ஒன்று அடிபட்டு, காலில் அடிபட்டு அரண்மனை, ராஜா அங்கே தானே இருப்பார், மன்னர் அங்கே தானே இருப்பார், அங்கே விழுகிறது. அதை மன்னர் பார்த்து விடுகிறார். விழுந்தது. இதனை பார்த்த மன்னர் அந்த புறாவை தூக்கி சென்று வைத்தியம் செய்தார். உடனே அவருடைய மனம் என்ன பண்ணுது, ஐயோ காயப்பட்டு போச்சே, இந்த புறாவை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் எய்டில் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வைத்தியம் பண்ணுகிறார். அந்த புறாவை தூக்கி சென்று வைத்தியம் செய்தார். சில நாட்களில் புறா குணமடைந்து மன்னருடன் நல்ல நண்பனாக மாறிவிட்டது. நான் கூட நிறைய பூனை, மீன், அதுக்கு இதெல்லாம் நாய் எல்லாம் டெய்லி நீங்கள் பார்ப்பீங்க. பிஸ்கெட் அதுக்கு இதெல்லாம் வாங்கி போடுவேன். எனக்கு வந்து மிருகங்கள் கூட நானும் ஒரு மிருகம் இல்லையா, சிரிக்கின்ற மிருகம். திருட்டு ராஸ்கள் என்ன தான் சொல்லிக்கிறேன். ஆமாம். இப்போது மிருகங்கள் கூட பழகும்போது ரொம்ப அற்புதமான வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் நமக்குள் வந்து ஏற்படுகிறது. ஏன்னா அதுங்க குட்டிங்க கிட்ட அது காட்டக்கூடிய அன்பு, அந்த குழந்தைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 9 பூனை இருக்குது. ஆமாம். அடிக்கடி வந்து அதுங்க வந்து அந்த குழந்தைங்க கூட விளையாடுறது, சாப்பிட்றது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சரி, அதை விட்டுருவோம். வேற விஷயத்துக்கு போயிடலாம். ஆமாம். சில நாட்களில் புறா குணமடைந்து மன்னருடன் நல்ல நண்பனாக மாறிவிட்டது. மன்னர் எவ்வளவு தொலைவு சென்றாலும் மன்னர் இப்போ என் கூட நான் கூட காலையில் டீ வாங்க போவேன். எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு போவேன். அப்போ பார்த்தா நான் வளர்க்குறப்போ நான் வந்து என் முன்னால் மோட்டர் சைக்கிளுக்கு முன்னால் போய் நின்றுக்கும். சரி வா ஏறிக்கோ, கூட்டின்னு போகிறேன்னுவேன். வராது. அது சரி நான் விட்டுட்டு நான் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த மன்னருடன் நல்ல நண்பனாக மாறிவிட்டது. மன்னர் எவ்வளவு தொலைவு சென்றாலும் அவர் இருக்கும் இருப்பிடத்தை தேடி வந்துவிடும். ஆமாம். எங்கே அவர் பக்கத்து நாடு இல்லை வேறு நாடு, இப்படி எங்கேயோ ஒரு போகிறார், சொந்தக்காரர் எங்கேயோ போகிறாருன்னு வைங்களேன், இதுவும் என்ன பண்ணிவிடுனாங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப தொலை தூரம் போயிருந்தா கூட அங்கே அவர் இந்த புறாவும் அங்கே போயிட்டோம். இவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார். என்னடா அது நம்ம இவ்வளோ தொலைவு வந்திருக்கோம், இது இங்கே எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவார்.
அப்போது மன்னர் எவ்வளவு தொலைவு சென்றாலும் அவர் இருக்கும் இருப்பிடத்தை தேடி வந்து விடும். இதனை கவனித்த மன்னருக்கு ஒரு யோசனை தோன்றுது. இதை பார்த்தவருக்கு ஒரு யோசனை தோன்றுது. என்னடா அது? ஏன்னா அப்போது வந்து இந்த இணையதளம் அது இதெல்லாம் கிடையாது. செய்திகளை பரிமாறிக் கொள்வது என்பது மிக கடுமையான ஒரு விஷயம். குதிரைகள் மூலமாக தான் போக வேண்டும். அப்படியே குதிரைகள் மூலமாக போக வேண்டும் என்றால் காட்டு தீ இருக்கும், காடு எரிஞ்சுக்கிட்டு கிடக்கும், பெரிய புயல் வரும், பெரிய மண் புயல் வரும், அது வரும் இது வரும். குதிரைகள் இருந்து அவ்வளோ தொலைவு போக வேண்டும் என்றால் 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் 10 நாட்கள் கூட ஆயிடும். வெள்ளப்பெருக்கெடுத்து வரும், பேரிடர்கள் இருக்கும். எப்படி போக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மன்னர் வந்து உடனே சிந்திக்கிறார். என்ன, அவர் இருக்கும் இருப்பிடத்தை தேடி வந்து விடும். இதனை கவனித்த மன்னருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த பறவையை வைத்து செய்திகளை அனுப்ப முடியுமா என்று நினைத்தார். உடனே அவருக்கு ஒரு யோசனை, என்னடா அது, இந்த பறவை இவ்வளோ தொலைவில் வந்திருக்குதே, சரி இந்த பறவையை வைத்து நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? இந்த பறவை மூலியமாக ஏதாவது தகவல்களை மற்ற நாடுகளுக்கு, மற்ற சொந்தக்காரர்களுக்கு, உறவினர்களுக்கு, அவருக்கு, நண்பருக்கு யாருக்காவது எப்படியாவது செய்திகளை கடத்த முடியுமா, செய்திகளை அனுப்ப முடியுமா என்று அவர் யோசிக்கிறார். ஒரு சிறிய காகிதத்தில் அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு சின்ன காகிதத்தை எடுக்கிறாரு. அந்த காகிதத்தில் வந்து நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? நான் நலமாக இருக்கிறேன் என்று எழுதி புறாவின் காலில் காட்டினார். உடனே என்ன பண்ணுறாரு, அப்படி எழுதி அப்படி விட்டுடல. அந்த புறாவை அவர் அந்த புறா இருக்குதுல்ல, அந்த காலில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கட்டிடுறாரு. அப்படி கட்டி விட்டுடுறாரு காலில். சரி, பிறகு அரண்மனையில் இருந்து தொலைவில் இருந்த தனது நண்பரின் வீட்டிற்கு கொண்டு சென்று பறக்க விட்டார். என்ன பண்ணுறாரு, உடனே அந்த காலில் புறா காலில் நான் நலமாக இருக்கிறேன் அப்படி எழுதின அந்த துண்டு சீட்டை அந்த புறாவின் காலில் கட்டினார் அல்லவா? இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அந்த புறாவை தன்னுடன் எடுத்துக்கொள்கிறார். தன்னுடன் எடுத்துக்கொண்டு மிக தொலைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறார். அங்கே போன பிறகு நண்பரின் வீட்டிற்கு கொண்டு சென்று பறக்க விட்டார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த புறாவை வந்து பறக்க விடுகிறார். தொலைவில் இருக்கிறார் நண்பர். அங்கே போயிட்டு இந்த புறா காலில் எழுதினார் இல்லையா, நான் நலமாக இருக்கிறேன் என்று எழுதி அந்த கட்டினார் இல்லையா, புறாவை தன்னுடன் எடுத்துக்கொண்டார் இல்லையா. இப்பொழுது எங்கே போயிட்டார், நண்பர் வீட்டுக்கு போயிட்டார். ரொம்ப தொலைவு போயிட்டார். ரொம்ப தொலைவில் போய் அந்த புறாவை விட்டு என்ன பண்ணுறாரு, காலில் கட்டிய செய்தியுடன் வானில் உயர பறந்து சில மணி நேரத்தில் அந்த கட்டி விட்டுட்டாரு. கொஞ்சம் கட்டி விட்டுட்டு இவர் வேகமாக தன்னுடைய அரண்மனையை நோக்கி இவர் வருகிறார். புறாவையும் மேலே பறக்க விட்டு விட்டார். அப்போ புறா மேலே பறந்து நம்ம காலில் கட்டிய செய்தியுடன் வானில் உயரே பறந்து சில மணி நேரத்திற்குள் அரண்மனையை வந்து அடைந்தது. இவர் எவ்வளோ குயிக்காக அரண்மனைக்கு வந்தாரோ அதே வேகத்தில் அந்த புறாவும் அரண்மனையை வந்து அடைந்து விட்டது. சரியா? ஓகே. இந்த முயற்சி வெற்றி பெற்றதால் உடனே நாட்டின் பல பகுதிகளில் சிறப்பு புறா மையங்கள் அமைக்க மன்னர் உத்தரவிட்டார். உடனே இது வந்து வெற்றி நல்ல ஒரு விஷயமா இருக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணுறாரு, ஆர்டர் போடுறாரு. எல்லாம் அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு எல்லா மையம் ஊருன்னா மையம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம பார்க்கு இருக்குது, அது பீச்சு கஞ்சா கடத்துறது, தண்ணி குடிக்கிறது, டாஸ்மார்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெள்ளை பூண்டு வெங்காயம் மயிறு மண்ணாங்கட்டி எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்கள்ல மையங்கள் ஏற்பாடு பண்ணுகிறார். என்ன மையங்கள்? புறா இருக்கு இல்லையா, புறா மையங்கள் அமைக்க மன்னர் உத்தரவிட்டார். பல புறாக்களுக்கு பயிற்சி அளித்து இந்த செய்தி அனுப்பும் முறையினை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். இந்த செய்தி அனுப்பும் முறை ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டண்ட். செய்திகள் இப்போ கூட நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு இருக்குது, மன்னர் இருக்கிறார். மன்னர்னா யார்? நம்ம முதலமைச்சர்னு தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ யார்? விஜயா. ஸோ இப்போ விஜய்க்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது என்பது தான் உண்மை. ரைட்டா? எந்த ஒரு தகவலும் அவருக்கு போய் சேருவது இல்லை என்பது தான் உண்மை. அப்படியே முக்கியமான தகவல்னா அவர் என்ன ரீல்ஸ் பார்க்க போகிறாரா, இல்லை செய்தி சேனல்கள் பார்க்க போகிறாரா, இல்லை என்ன பார்க்க போகிறாரு? யாராக இருந்தாலும் அதிகாரிகள் இல்லை பிஐஏ யாரோ அவரை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது விஷயங்களை சொன்னால் தான் ஆட்சி. இதை இப்போ கூட வந்து ஆட்சி மாறி ஆகிப்போச்சு. 10 20 நாட்கள் ஆகுது, ஏதோ 25 நாள் என்னமோ ஆகுது விடுங்க. எதுவுமே எங்கே மாறினதாக தெரியவில்லை. அதே கள்ளசாராயம் ஓடிட்டு தான் இருக்குது. அதே 24 மணி நேரம் அந்த டாஸ்மாகில் பிளாக்ல இருக்கிற சமயம் ஓடிட்டு தான் இருக்குது. அதே கஞ்சா மேட்ரு இன்றைக்கும் தெருவில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். கஞ்சா குடிச்சிட்டு தான் இருக்கிறான், கஞ்சா கட்டுறான், பொண்ணை கட்டுறான், பாலியல் தொலை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதான். காலதாமதம் தேவை என்பார்கள். ஒரு ஆட்சி என்று ஒன்று வந்து விட்டால் உடனே வந்து அனைவற்றையும் அவங்க கொடுத்த உறுதிமொழிகள், இந்த வாக்குறுதிகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் உடனே நிறைவேற்ற முடியுமா என்றால் முடியாது தான். ஏன்னா ஏற்கனவே எவ்வளோ ஹவுமச் மேன் எடுத்து தான் நம்ம படிச்சுப்பேன். எவ்வளோ 1,30,000 ஆமாம் 1 ஹவுமச் மேன்
1,30,000 தான் நினைக்கிறேன். 30 கோடி ஆமா. 1,30,000 கோடி கடனில் விட்டு சென்றிருக்கிறார்கள். தட் மீன்ஸ் கஜானால ஒண்ணும் இல்ல. நாக்க வழிச்சு நக்கி தின்னுபிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் சொல்லப்படுது. இது இன்னைக்கு நேத்து முந்தா நேத்து நடத்தது இல்ல. வெறும் திமுக ஆட்சி பட்டு பண்ணல. வெறும் அதிமுக ஆட்சி பண்ணல. காலகாலமா இது நடக்குது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் எடுக்கும். அதெல்லாம் சரி பண்ண வேண்டும். சரி செய்து ஆக வேண்டும். மக்கள் மனதில் இருக்கிறார்கள் என்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நம்புபவர்கள் உண்மையாலுமே மெய்யாகவே மக்கள் தான் இப்போ உலகின் சொத்து. மக்கள் தான் இந்த உலகில் அனைத்தும். மக்கள் மட்டுமே இந்த உலகில் உள்ள அனைவற்றையும் மாற்ற முடியும் என்று நம்பிக்கை கொண்ட நம்பி உண்மையாக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் கண்டிப்பாக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இன்று இருக்கக்கூடிய அவலங்கள், கேவலமான நிலைகள், அயோக்கியத்தனங்கள், முள்ளமாறி முடிச்சேவுக்கு எல்லாவற்றையும் ஒன் டேல மாற்ற முடியும். வேரி ஜஸ்ட் ஒன் டேல மாற்ற முடியும். அதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வேணும். இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் இல்லை, நாதாரிகள் திட்டு. அவன் ஆம்பளை ஆகட்டும் பொம்பளை ஆகட்டும் எவனாகட்டும் எல்லாம் நாதாரிகள். அதிகாரிகள் அல்ல நாதாரிகள். ஸோ இப்போது பார்த்துருவோம், கதைக்கு வந்துடும். இப்போ இது சின்ன பிள்ளைங்களுக்கு தான்ப்பா. குழந்தைங்களே ஜென்சிக்கு டுக்கே உங்களுக்கு தான் முடிஞ்சால் சின்ன பிள்ளைங்களுக்கு இது நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், இல்லையா விட்டுருலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் கடமை, நான் இதெல்லாம் வந்து வாசிக்கணும் பண்ணணும். ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் இல்லை, நான் நிறைய பேர் பார்ப்பேன். இப்போ சார் நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க சார், உங்களெல்லாம் படிக்க வச்சுருக்காங்க சார். எங்கள் அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கல சார். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஏழ்மையானவங்க சார். எங்கள் அப்பா அம்மாலாம் மாடு ஆடு மேய்க்கிறவங்க சார். அவங்களால எப்படி சார் எங்களெல்லாம் படிக்க வச்சுருக்க முடியும்? அப்படி எங்களை படிக்க வைக்க முடியாததுனால சார் நாங்கள்லாம் தற்குறிகளாக கஞ்சா அது திருத்தணும் அயோக்கியத்தனம் இப்படியெல்லாம் நாங்கள் வந்து மாறி போனோம். எங்களெல்லாம் படிக்க வச்சுருந்தா நாங்களும் நல்லா தானே சார் நாங்களும் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வாழ்ந்து இருப்போம் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லுவேன், ஏண்டா டேய் போடா நீ பரவாயில்லடா, நிறைய படிச்சுவேன், எம்ஏன்றான், பிஏன்றான், டாக்டர்ன்றான், இன்ஜினியர்ன்றான், பெரிய சயின்டிஸ்ட்ன்றான். அந்த திருட்டு பசங்களே உலகத்தை எப்படி ஏமாற்றணும், அயோக்கியத்தனம் பண்ணும் உன்ன மாதிரி படிக்காத பாமர மகளை எப்படி ஏமாத்தலான்னு திட்டம் போட்டு உங்களை சாவடிச்சுன்னுக்கிறாங்க, கொத்த அடிமையாக பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. இதில் நீ ஒன்றும் பெரிய ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்காதது நல்ல விஷயந்தான் போடா அப்படி சொல்லிட்டு புத்திமதி சொல்லிவிட்டு அப்படி அமுச்சு விட்டுருவேன். சரி அது போட்டோம், கதைக்கு வந்துடுவோம். இப்போது மக்களுக்கு வேகமாக செய்திகளை அனுப்ப முடிந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மக்களுக்கு செய்திகள் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், மக்கள் ஏகப்பட்டவன் இருப்பான் இல்லையா? ஒவ்வொரு மக்களுக்கும் அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது, அரசாங்கத்தில் என்ன நடக்க போகிறது, அரசாங்கத்தில் எத்தனை அதிகாரிகள் அயோக்கியத்தனம் பண்ணுறான், மன்னர் சரியில்லையா, மந்திரி சரியில்லையா, காவலாளி சரியில்லையா, இல்லை எப்படி புரட்சி வெடிக்கப் போகிறதா, புரட்சிக்காரன் எவனாவது வந்திருக்கிறானா, நாட்டை பற்றி கேவலமாக துர்தனமாக அவதூறாக பேசுகிறானா, நாட்டில் எங்கே கொள்ளைகள் நடக்கிறது, காட்டில் எவ்வளவு திருட்டு பசங்க வந்து மக்களிடம் இருந்து பணங்களை பறித்து கொள்ளையடித்து கொண்டு போகிறான், மிருகங்கள் நன்றாக இருக்கிறதா, இயற்கை நன்றாக இருக்கிறதா, ஆறு நீளம் வளம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்திகள் மிகவும் முக்கியம். செய்திகள் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ எல்லாம் குடிச்சிட்டு பறக்கிறான். ஆமாம், போதையில் பறந்து கொண்டு இருக்கிறான். எங்கே தாலி இருக்கலாம், மோட்டர் சைக்கிளில் போய் தாலி இருக்கிறாங்க. முன்னெல்லாம் மோட்டர் சைக்கிள் இல்லை, ஏதோ போகிற வழியில் அங்கே எங்கே ஒழிஞ்சி உடம்புல வந்து இந்த தாறு பூசிக்கின்னு இல்லை ஏதாவது கர்ப்பத்தை பூசிக்கின்னு தாலி இருப்பான். இப்போ அப்படி இல்லை, மோட்டர் சைக்கிளில் நல்லா போகிறான், சாமியாக ஸ்டைலாக போகிறான், ஹெல்மெட்லாம் போடுறான், போயிட்டு சாமியாக அப்படி வேகமாக போகிறான், அப்படி அவ்வளோ ஒருத்தருக்கு போகிறான், அப்படி தாலியாக இருக்கிறான், போயின்னு இருக்கிறான், ஹெல்மெட்டை போட்டுக்கின்னு போய் ஏடிஎம் உள்ளார பூந்து நாலு பாக்ஸிங் ப்ரூஸ்லி மாதிரி சக்கான்னு காட்டுறாங்க. அப்படியே அந்த ஏடிஎம் உடைக்கிறான், அப்படியே தூக்கிட்டு போகிறான். இன்னும் சிலர் அப்படியே எடுத்து ட்ரக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். ஏண்டா டே ஊரில் அவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குதுன்றாங்க. என்னடா ஊரில் அவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குதுன்றான். இருந்து என்ன பையன் எதுவும் வேலை செய்யாது. அதுதான் ஃபாரினில் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் வந்து தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாரின் பொறுத்த வரைக்கும் அவர்களை காப்பாற்றுவது கேமராஸ், ட்ரோனுங்க தான் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ரோபோட்ஸ் தான் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, கண்காணிக்கிறது, எங்கே குற்றங்கள் நடக்கிறது என்பதை மிக மிக குயிக்காக அவர்களுக்கு இந்த புறா மாதிரி தெரிவிப்பது எதுவென்றால் கேமராக்கள். இங்கே மீண்டும் நான் ஒருவரை சொல்லிக் கொள்கிறேன், கேமராக்கள்.
செயல்பாட்டுடன் இருக்க வேண்டும். சுற்றி 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 கேமராக்கள் இருக்க வேண்டும். கூட ஒரு தாம்பரத்தில் கூட இந்த சிங்கப்படையா சிங்கப்பெண்களா ஏதோ சம்திங் அவங்க அப்படி நிற்கிறாங்க. மேலே ஒரு ட்ரோன் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அங்கே மட்டும் ட்ரோன் ஓடினா எப்படிப்பா? சரி, ட்ரோன் ஓடுத, ட்ரோன்லேருந்து என்னென்ன காட்சிகள் எடுக்கப்பட்டது? அப்படிப்பட்ட காட்சிகளில் அங்கங்கே அவன் கொள்ளடிச்சான், திருடினான், கிஸ் அடித்தான், மூத்திரம் விட்டான், என்ன மயிரை பிடுங்கினான், ஏன் அதை மக்களுக்கு நீங்கள் காட்டவில்லை? ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையும் நிறைய பெரிய பெரிய டிவி வை, விளம்பரம் ஓடுற மாதிரி ஏகப்பட்ட டிவி வச்சுன்னுக்குறிய. எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய 57 இன்ச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய டிவியை வை, லைவாக ஏகப்பட்ட ட்ரோனுங்களை மேலே பறக்க போடு. ஒவ்வொரு ட்ரோனும் எங்கெங்கே எவன் மூத்திரம் விட்டான், எவன் பேண்டான், எவன் திருடினான், எவன் கையடிச்சான், எவன் கைமுட்டி அடிச்சான், எல்லா மாதிரியும் வந்து வீடியோ எடு. அந்த வீடியோவில் லைவாக போடு. ஒருத்தர் மோட்டர் சைக்கிளில் போகிறோம் பார்க்கட்டும், நடந்து போகிறோம் பார்க்கட்டும், ட்ரெயினில் போகிறோம் பார்க்கட்டும், பஸ்லேருந்து வந்தவன் பார்க்கட்டும், ஃப்ளைட்லேருந்து வந்தவன் எல்லாரும் லைவாக பார்ப்பான். எந்தெந்த திருட்டு போய் எங்கெங்கே ஒழிஞ்சிருக்கான், எவன் கள்ள காதலி கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், எவன் பொண்டாட்டியை பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு போனால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். இது ஃபாரினில் இருக்குது. இங்கே கேமரா எடுத்துகிட்டு போனால் புடின்னு ஓடிடுறான். நானே 2 கேமரா அந்த மாதிரி இழந்திருக்கிறேன். சரி, கதைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்தி நான் இங்கே வந்து புறாவுக்கு உதாரணமாக சொல்வது எதை என்றால் கேமரா செய்திகளை ரொம்ப குயிக்கா அது முதல் மந்திரி ஆகட்டும், அது பிரதம மந்திரி ஆகட்டும், இல்லை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆகட்டும், சக்கா நியூஸ் போகணும். நியூஸ் போனாதானையா விஜய்க்கு தெரியுவீங்கய்யா. விஜய்க்கு எவ்வளோ இங்கே அயோக்கியத்தெல்லாம் நடக்குது, குற்றங்கள் நடக்குது, எல்லாவற்றையும் தெரியுவீங்க. ஏன்னா எதிர்கட்சிக்காரன் தடுத்து கொடுத்து தான் இருப்பான், தடுக்காம தான் செய்வான். இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு போகக்கூடாது என்பதற்காக அல்லக்கைங்க, புறம்புக்கு, எச்சா, திருட்டு பையன் இவங்களுக்கெல்லாம் ஊப்பி காசு மாதிரி 200, 300, 500, 1000, 5000 காசை கொடுத்து அவர் மீது அவதூறுகள் வர்ற மாதிரி ஏகப்பட்ட இடைந்தல்களை, தொல்லைகளை கொடுத்து தான் இருப்பாங்க. அதை தடுக்கணும். புரியுதா? பாட்டுக்கு சும்மா சினிமாவில் ஆக்ட் பண்ண மாதிரி அப்படி கண்ணெல்லாம் அப்படி வச்சு பாட்டுக்கிட்டலாம் போட்டு ரியலாகவே கன்று தூக்கணும். புரியுதா? ரியலாகவே குற்றவாளிகளை உடனே தூக்கி 4 நாளில் 10 நாளில் 10 நிமிஷத்தில் அந்த ஜட்ஜிக்கு தெரியாத அவர் திட்டு ஐயோக்கிய நாயின்னு. ஏற்கனவே சரித்திர குற்றவாளி. இப்போ அவன் மேலே 30, 40, 50 வழக்குகள் இருக்குது. தூக்கி போட்டு ரோட்டில் போட்டு சுட்டு தட்டு போகிறத விட்டுட்டு இதுக்கு விசாரணை, நீதிமன்றம், அது வேறு பாவம். ஆமாம், இந்தியாவிலேயே அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து 39 பேரும் என்னமோ தான் இருக்கிறாங்க. 140 கோடி பேருக்கு 39 சுப்ரீம் கோர்ட்னு நினைக்கிறேன். ஏதோ பேப்பரில் படித்தா அது எத்தனை ஜட்ஜி இருக்கிறாங்க நமக்கு சரியாக தெரில. பட் இங்கே போலீஸ்காரர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள், காவலாளிகள். அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் தான் வந்து நாட்டையே காவந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி காவலாளிகள் தான் நாட்டையே குட்டிச்சோறாகிக்கிட்டு இருந்தான். ஆனால் காவலாளிகள் கை ஏந்தாத இடம் எதப்பா இருக்கிறது சொல்லப்பா பார்க்கலாம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டா, இல்லை கையேந்தி போவனா, இல்லை அவன் அடைச்சை ஒரு பொம்பளை போலீஸை நான் பார்த்தேன். அந்த பொம்பளை போலீஸ் பாவம் ஏதோ வயிற்று பிழப்புக்காக குடும்பத்தை புருஷங்காலம் விட்டு ஓட்டான், காதலனும் விட்டுட்டு ஓட்டான், அப்பா அம்மாவும் விட்டுட்டாங்க, எல்லோரும் விட்டுட்டாங்க. குழந்தையோட வெளியே வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு பஸ் ஸ்டாண்டாக அங்கங்கே தொப்பில் காட்டி மாற காட்டி எவனையும் கூட்டின்னு போய் 300, 400 வாங்கி அந்த படத்தில் அந்த குழந்தைய காவந்து பண்ணணும், படிக்க வைக்கணும்னு நினைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை ஒரு போலீஸ்காரி பிடிச்சி அவளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு போகிறதுக்கு முன்னால் அந்த வேனில் இப்போ அந்த பிள்ளை அந்த லேடி அந்த விபச்சாரம் தொழில் பண்ணாலே அந்த லேடி வந்து அதை இப்படி ஏற்றுறாங்களோ. நான் அங்கே நின்றுக்கிறேன், இங்கே தான் தாம்பரத்தில் நின்றுக்கிறேன். ஏய் நீ பாட்டு பேர ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லு. நான் எப்படிமா ரீசார்ஜ் பண்ண சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்தா என் ஃபோன் தரேன், நம்பரை போட்டு உனக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டியா சொல்லி என் ஃபோனுக்கு ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ண சொல்கிறேன்ற அந்த நாய், எச்ச போலீஸ்கார திருட்டு நாய். இவ்வளோ போடுறவர்களை நடு ரோட்டில் வச்சு சொல்லணும். அது பாவம், ஒரு தாய் பாவம். எல்லாம் ஏமாற்றிட்டு போட்டான். காதலனே ஏமாற்றிட்டான், புருஷன் ஏமாற்றிட்டான், அப்பா அம்மா டோட்டல் எல்லாம் ஏமாற்றிட்டான். வயிற்றில் புள்ளைய கொடுத்துட்டு அது சனியை வேற பிறந்து போச்சு. அந்த சனியை நான் காப்பாற்றணுமே, கொல்ல முடியும், கொண்டாலும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுவான். ஸோ அதை காப்பாற்றணுமே என்று தன் மானத்தை, மரியாதையை, அழகை, அற்புதத்தை, அறிவை, அன்பை, பண்பை எல்லாவற்றையும் அடமானம் வைத்து விட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டுமே என்று என் தாயும் அப்படிப்பட்டவள் தான். அந்த காலத்திலேயே நானும் அப்படி ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான். அதனால தான் எனக்கு பெண்கள் மீது மிக 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 அதிகமான ஒரு மரியாதை இருக்கிறது.
ஆமாம், இன்று சீரழிந்து போய் கிடக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளையும் நான் தேவதாசிகளாக பார்க்கிறேன். தேவனின் அடியாளாக பார்க்கிறேன். அப்போ இந்த இவங்க அவங்க நோட்டியில் இருப்பாருங்களே, அவங்க திட்டுனாங்க. புருஷனை புருஷன் போனவொடனே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, டிரைவர் கூட, அவங்க கூட இவங்க கூட படுத்துக்கிற நைக்காட்டம் நான் அந்த பெரிய கண்ணையும் மயிரும் மண்ணாங்க. கோவம் வருதுங்க, வேணாம், ஜாஸ்தி கோவம் வரக்கூடாது. கோவம் வந்தால் ஒரு பேர் தாங்க மாட்டீங்க. சரி, வேணாம், அப்புறம் இப்படி தான் எனக்கு ஆகிடும். சரி, அப்போது மகிழ்ச்சி அழைத்தனர். ஒரு நாள் நாட்டின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தில் பெரிய காட்டு தீ ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி கொண்டிருந்தது. ஆமாம், நிறைய கதைகள் இந்த மாதிரி இருக்குது. இது நீதி கதைகள், அறக்கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மக்களை காப்பாற்றும் என்பது நீதி கிளைமேக்ஸில் அப்படி தான் வந்து முடியும். இப்போ ஆமாம், இப்போ இந்த புறா இப்போ ஏன்னா இது பக்கத்து பயங்கரமான ஒரு காட்டுத்தீ. ஸோ செய்திகளை வந்து உடனுக்குடன் மற்ற நாடுகளுக்கோ பிற நாடுகளுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அனுப்ப முடியல. காட்டுத்தீ பயங்கரமாக பருவுது, என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போது அந்த என்னாவது ஒரு நாள் நாட்டின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தில் பெரிய காட்டு தீ ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி கொண்டிருந்தது. கிராம மக்கள் மிகவும் அச்சம் கொண்டனர். அவர்களுக்கு உடனடியாக உதவி தேவைப்பட்டது. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்து அரண்மனை மிகவும் தொலைவில் இருக்கிறது. கிராமத்திலிருந்து அரண்மனை எங்கேயோ இருக்கு, உதவி கேட்க முடியாது. உதவி செய்வதற்கு மன்னரை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிகாரிகளோ மந்திரிகளோ எவருமே உடனடியாக எந்த ஒரு தீர்வையும் ஏற்படுத்த முடியாது. இப்போ விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது போல விஜய் வந்து ஏற்கப்பட்ட வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார், உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை. ஏன் கஜானாங்காலியா இருக்கு, இருந்தால் தான் செய்வாங்களா? இல்லையா, பொருளாதாரம் இல்லை, வளர்ச்சி இல்லை, மனநிலை இல்லை, ஒருமை இல்லை. அது சரி, நான் அப்படியே போயிடுவாங்க. ஸோ இப்படி அதை என்ன ஆகிடுது, அரண்மனை ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால செய்தி அங்கே போக முடியவில்லை. உடனே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், யாராவது குதிரையில் சென்று தகவல் தெரிவிக்க முயற்சித்தாலும் 2 நாட்கள் ஆகிவிடும். குதிரை மூலியமாக போய் விஷயத்தை அங்கே இந்த மாதிரி காட்டுத்தீ ஏற்பட்டு போச்சு, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் உடைமைகள் எல்லாம் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் மேட்டு பகுதியில் தீ இல்லாத இடமா பார்த்து நீங்கள் வந்து புலம் பெயர்ந்து போங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், செய்யலாம், போகலாம், வரலாம், எல்லாம் முடியாது. ஏன்னா பிகாஸ் போக முடியாது. தீ குதிரையால் போகணுன்னாலும் முடியாது, அதுவும் மாட்டிக்கணும். சரி, அப்படியே மலை கீழே அது இது காடு வீடு மேடு வீடு தீ பரவாத இடங்கள், தீ இல்லாத இடங்களை பார்த்து குதிரையில் போய் தகவலை சொல்லி விடலாம் என்றால் 2-3 நாட்கள் ஆகிவிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அப்போது தெரிவிக்க முயற்சியால் 2 நாட்கள் ஆகிவிடும். அப்போது கிராம தலைவர் உடனே உதவி அனுப்புங்கள், கிராமம் ஆபத்தில் உள்ளது என்று அவசர செய்தி எழுதி பயிற்சி பெற்ற புறாவின் காலில் கட்டி அனுப்பினார். உடனே கிராமத்தில் அந்த தீப்பிடித்த அந்த கிராமத்தில் உள்ள ஒரு கிராம தலைவர் என்ன பண்ணுறாரு, உடனே உதவி தேவைப்படுகிறது என்று எழுதி புறாவின் அந்த பயிற்சி பெற்ற புறாக்கள் மையங்கள் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி அதை கட்டி உடனே அரண்மனைக்கு அனுப்புகிறார், அரசருக்கு தெரிவிக்கிறார். என்னன்னு என்று அவசர செய்தி எழுதி பயிற்சி பெற்ற புறாவின் காலில் கட்டி அனுப்பினார். அந்த புறா வானில் பறந்து சென்று கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியது. ஒரு கழுகு ஒன்று புறாவினை துரத்தியது. நம்ம சொன்னோம் இல்லை, இப்போ எவ்வளோ விஜய் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, எவ்வளோ முயற்சிகள் செய்கிறாரு. ஆனால் பட் இந்த திமுக கட்சி மற்ற புறம்போக்கு எச்ச கட்சி எவ்வளோ கட்சிகள் இருக்குது, இவர்கள் எல்லாம் எவ்வளவு இடர்பாடுகள் தருகிறார்கள், எவ்வளோ அவர் அந்த நல்லது செய்யக்கூடாது என்று தடுப்பதற்காக அவதூறுகள். ஆமாம், காசை கொடுத்து இந்த பசங்க சின்ன பசங்க கஞ்சா குடிக்கிறவன், தண்ணி போடுறவன், பொண்ணுங்களை சின்ன பாப்பாவெல்லாம் கெடுப்பானுங்களே, அதான் அவங்க கட்சியில் ஃபுல்லாக இருக்கிறவனுங்க, அவெல்லாம் அப்படி தானே. அவனுங்க எல்லாம் மூச்சு விட்டு போங்கடா, அந்த இதெல்லாம் பண்ணுங்கடா, இதெல்லாம் செய்யுங்கடா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, அவன் நல்ல பேர் வாங்கக்கூடாதுடா, அவன் எப்படியோ அழிவுடான், மக்கள் சாப்பிட்டுட்டான், மக்கள் நாசமாக போட்டுட்டான், மக்கள் அழி தாண்டா, நம்ம குடும்பம் குட்டி நல்லா இருக்கும், நம்ம வீடு கார் பொங்கலுக்குன்னெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும், மக்கள் சாவ தாண்டா நம்ம மேலே போக முடியும் என்கின்ற மாதிரி இந்த எதிர்கட்சிகள், தீவிரவாதிகள், தீய சக்திகள் என்ன பண்ணுது, அதுதான் அந்த கழுகு. அது போக விடாமல் வந்து என்ன பண்ணுது அந்த புறாவை தடுக்க முயற்சிக்கிறது. அது இருந்தாலும் நல்ல புறா இல்லையா, நல்ல மன்னன் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறான்பா, அற்புதமான மன்னன், நாட்டு மக்களையே தன் மக்கள், தன் உயிர், தன் சுவாசம், தன் வியர்வை என்று நினைத்து வாழும் ஒரு மன்னன் அவன் அப்படிப்பட்ட ஒரு மன்னன் வளர்த்த ஒரு புறாவாச்சு, வழிபட்டு கிடந்த நேரத்தில் காப்பாற்றினவனாச்சு. அப்படிப்பட்ட அந்த புறா வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி திட்டு பசங்களுக்குலாம் பயந்துடுமா என்ன, அதெல்லாம் பயப்படாது. ஸோ என்ன பண்ணுது அப்போது வந்து ஆமாம், ஆனால் வந்து அந்த புறா வானில் பறந்து சென்று கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியது. ஒரு கழுகு ஒன்று புறாவினை துரத்தியது. அதான் இந்த எதிர்கட்சி மாதிரி வச்சுக்கேன். ஆனால் புறா தைரியமாக பறந்தது.
ஏனெனில் அந்த செய்தி பல உயிர்களை காப்பாற்றப் போகிறது என்பதை அது அறிந்திருக்கிறது. எந்த புறா? அந்த புறாப்பா, ஜஸ்ட் புறா. மனுஷாடு எவ்வளோ திருட்டு பையன், பக்கத்து வீட்டுக்காரனை புறம்போக்கு எச்சியை ஏமாற்றி ஆட்டையை போட்டு அபகரித்து, மச்சான் சூப்பர்டா, நீ அழகண்டா மச்சான், நீ ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கிற, நீ நடிக்கிறதுக்கு போ சென்னைக்கு, மச்சான் நீ கமலஹாசன் மாதிரியே இருக்கிற, நீ நடிக்கிறதுக்கு சென்னைக்கு போ, டேய் இன்னாடி இவ்வளோ அழகாக இருக்க, நீ சென்னைக்கு கிராமத்தோடு தொட்டி விடுவாளுங்க அங்கே இருக்கிற அந்த ஊதாரி நாய்ங்க, நீ நயன்தாரா விட சூப்பராக இருக்குடி, நீ மின்னால்ட்டா ஒரு நாள் அடிச்சு சாப்பிட்ருலாம், நீ இது இப்போ புதுசாக எவ்வளோ நிறைய பேர் வந்துருக்குறாளுங்க நடிக்கிறதுக்கு, அவளுங்கெல்லாம் நீ அப்படியே அள்ளி துண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்க, நீ சென்னைக்கு போன்னு சொல்லி அங்கேருந்து மூச்சு விட்டு இங்கே வந்து அது பாவம் கோடம்பாக்கத்தில் போய் சான்ஸ் கேட்டு எவனும் சான்ஸ் கொடுக்க மாட்டா, திட்டு பசங்க நல்ல வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயா திட்டு பையன் அந்த ஃபைனான்ஷியரு வேறு திட்டு பையன் அந்த டைரக்டரு அரைச்சி அது பேர் லைட் பாய் முதற்கொண்டு எல்லார்கிட்டையும் படுத்துக்கிட்டு நாசமாகி அப்புறம் அது ஊரை நோக்கி போகும், ஊர்லேயும் சேர்க்க மாட்டான். இந்த மாதிரி கோடிக்கணக்கான பெண்கள் கோடிக்கணக்கான ஆண்கள் இங்கே சென்னையில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். கோடின்லாம் சொல்லவில்லை, கோடின்லாம் சொல்ல, பட் தெருக்கோடியில் ரொம்ப பேர் இப்படி இருக்கான். ஆமாம், தெருக்கோடியில் போய் பாரு, நான் சினிமாக்காரன்னுவான், சினிமாக்காரன் அவன் மூஞ்சி முகர கட்டி நீ பார்த்துன்னு வச்சுக்கேன், பேண்டுக்கிட்டு இருந்தால் கூட ஏந்திரிக்க மாட்டேன். அப்படியே தான் அந்த மூஞ்சி மாறுகாட்டெல்லாம் இருக்கும். கேட்டால் ஹீரோனுவான், கேட்டால் வில்லனுவான், கேட்டால் மியூசிக் டைரக்டர்னுவான், கேட்டால் அசிஸ்டன்ட் டைரக்டர்னுவான். அவன் மூஞ்சி முகர் கட்டி நீ ரொம்ப ஒழுங்காக பார்க்கணுன்னா சாராய கடையில் போய் ஒயின் ஷாப்பில் போய் பார். ஆமாம், நான் ஒயின் ஷாப்புகளை சினிமாவுன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு மிகப்பெரிய கதைகள். 1000 பேர் அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதின்னு இருப்பான். கட்டிங் மச்சான் ஒரு கட்டிங், மச்சான் ஒரு கட்டிங், சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குதோட மச்சான், கேவலமான பசங்க. சரி விடு, அதுக்காக தான் தமிழ் சினிமா படங்களை வெறுக்கிறது. தமிழ் சினிமா பாடல்கள் நல்லாயிருக்கும். ஆங்கில பாடல்கள் எவ்வளோ பாடல்கள், உடைகள் எவ்வளோ பாடல்கள் இருக்கிறது, எவ்வளோ பாடல்கள், அற்புதமான சில நாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் பேசுனா 10-20 வருஷத்துக்கு உட்காந்த மாதிரியே பேசின்னு இருப்பேன். அது வேண்டாம். சரி, இங்கே வந்துடலாம். ஆனால் புறா தைரியமாக பறந்தது. புறா சாதாரண புறா இல்லப்பது, அற்புதமான ஒரு மன்னன், தைரியமான ஒரு மன்னன், நேர்மையான ஒரு மன்னன், மக்களே தன்னுடைய செல்வம் உயிர் மூச்சு என்று வாழ்ந்த ஒரு மன்னன். அவன் காப்பாற்றிய புறாவாச்சே. அவ்வளோ சீக்கிரத்தில் அது இந்த மாதிரி திட்டு அல்லக்கைங்க நொல்லக்கைங்களுக்கு தான் பயந்துடுமா என்ன? சாமா ஆடி வீராதி வீரன் மாடி சூராதி சூரன் மாதிரி என்ன பண்ணுது? ஆனால் அந்த புறா தைரியமாக பறந்தது. ஏனெனில் அந்த செய்தி பல உயிர்களை காப்பாற்றப் போகிறது என்பதை அது அறிந்திருந்தது அந்த புறா. ரைட்டா? ஸோ அது என்ன பண்ணுது? பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த புறா அரண்மனையை அடைந்தது. மன்னர் உடனே செய்தியை படித்தார். வீரர்களையும் தீ அணைப்பு குழு வீரர்களையும் விரைந்து அனுப்பினார். அவர்கள் சரியான நேரத்தில் சென்று தீயை கட்டுப்படுத்தினர். கிராம மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டது. இதான் உண்மை. அந்த அற்புதமான புறா சரியான நேரத்தில், கரெக்டான நேரத்தில் எதிரிகளை வீட்டி பல மணி நேரம் அவர்களுடன் போராடி, விஜய் நீங்களும் இப்படிதான் பல மணி நேரம் இல்லை, பல நாட்கள் கூட ஆகும், பல வருடங்கள் கூட ஆகும். இந்த எதிரிகளை அடித்து நொறுக்கி சுக்கு நூறாக்கி கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு தூக்கி அடிக்கணும். அந்த அதிகாரிகள் எல்லாம் 1 மாதத்துக்கு மேலே ஒரு அதிகாரி ஒரு ஏரியாவில் வைக்காத. அவன் கலெக்டராக இருக்கட்டும், அவன் ஜட்ஜியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல அவர்கள் 3 மாதம் அப்படியே தூக்கி அடிக்க. வேற ஊர் தூக்கி அடிச்சுனே இருக்கணும். அவன் லஞ்சம் ஊழல் ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ளவே கூடாது. ஒரு திருடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை தரவே கூடாது. அப்படி இவர்கள் திருப்பி தோசையை திருப்பி போடுறதா திருப்பி போட்டே இருக்கணும். தூக்கி அடிச்சுனே இருக்கணும். மக்கள் உங்கள் மனதில் உள்ளார்கள் என்றால், மக்கள் தான் உங்கள் சொத்து என்றால், மக்கள் தான் உங்கள் உயிர் என்றால், மக்கள் தான் உங்கள் உயிர் மூச்சு என்றால், மக்களுக்கு உண்மையாலுமே சேவை செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த மாதிரி நாதாரிகளை, ஐயோக்கியர்களை, திருட்டு ராஸ்கல்களை, அவதூறு பரப்புபவர்களை, தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை, கலவரக்காரர்கள் கால கையோ ஒச்சி இவனுங்க தொங்க போடணும் நடு ரோட்ல பப்ளிக்ல. முஸ்லிம் நாடுகள் 58 நாடு இது போல இருக்குது. அங்கெல்லாம் அந்த குற்றம் சேர்வுகளை பப்ளிக்கை வச்சு அடிக்க வைப்பான். பப்ளிக் அடிச்சு நார்வேலெல்லாம் போலீஸ் பேசவே முடியாது. போலீஸ் பேசவே முடியாது. போலீஸ் அடிக்கலாம். போலீஸ் பப்ளிக் அடிச்சா அங்கே கேஸு. சரி, அது விட்ரு, அதெல்லாம் அப்படியே பேசிட்டு போனால் எங்கேயோ போயிடும், அது வேண்டாம். சரி, அப்போ இந்த மாதிரி அது என்ன போராடி பயங்கரமாக என்ன பண்ணிச்சு, மன்னர்கிட்ட வந்துடுச்சு. மன்னர்கிட்ட மன்னர் அதை படிக்கிறார். மன்னர் படித்த உடனே இம்மீடியட்லி என்ன பண்ணுறாரு, உடனே ஆர்டரை போடுறாரு. தீயணைப்புக்காரர்கள் கூப்பிட்றாரு, வீரர்கள் கூப்பிட்றாரு. கமான் எவ்ரி பாடி, சீக்கிரம் போ,
கமான், மக்கள் முக்கியம். மக்களை பாதுகாப்பா உடனே அவர்களை காப்பாற்றுங்கள். உடனே தக்க இடங்களுக்கு அவர்களை அனுப்பிவிடுங்கள். அவர்கள் எந்த தீயிலேயோ சேதாரத்திலேயோ சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று ஆர்டரை போடுகிறார்கள். அதே போல வீரர்கள் அந்த குழு போயிட்டு சீக்கிரமா அவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணிடுது, காப்பாத்திடுது. அந்த நாளில் மன்னர் ஒரு பெரிய விழா நடத்தினார். ஆமா, அனைத்து புறாக்களுக்கும் சிறப்பு மரியாதை அளித்தார். சில நேரங்களில் மிகச்சிறிய உயிரினங்கள் கூட பெரிய உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றார். கிராம மக்கள் அனைவரும் கைதட்டி நன்றி கூறினர். அன்பு குழந்தைகளே, இந்த கதையில் புறாவிற்கு இருந்த பொறுப்பின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது ஒவ்வொரு பொறுப்பு உணர்வும் பெரிய வெற்றியை தரும். இதுதான் குழந்தைகளே, மை டியர் பொலிவுட் சில்ட்ரன்ஸ். ஜெசிக்கு சுக்கைக்கு சக உங்களுக்காக தான் கத்திட்டு கிடக்கிறேன். உங்களுடைய பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன புறாவால், ஆமாம், ஒரு சின்ன புறாவால் இவ்வளோ பெரிய பாதுகாப்பான ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என் அற்புதமான குழந்தைகளே, என் இளைஞர்களே, வாலிப பெண்களே. உங்கள் பிள்ளைகளை அனாதையாக, திருடர்களாக, பிச்சைக்காரர்களாக, கஞ்சா குடிப்பவர்களாக மாற்றிக்கொண்டு சரவணா ஸ்டோரு, அந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரு படிக்கல, 10 பைசா படிக்கல, முகமூடி போட்டுட்டு பொம்பளெல்லாம் கொள்ளடிக்கிறாயா? என்னையா கருமானம் வந்தாலும் பாதிங்களெல்லாம் பண்ணுறான். நான் இங்கே பாரு, இங்கே மட்டும் தான் சொல்கிறேன். எனக்கு அது உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் தான் நான் இங்கே வந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இங்கே மட்டும்தான் இல்லை, எல்லா இடத்துலையும் இது இருக்கிறது பார வேண்டும். ஒரு சின்ன புறாவுக்கு இருக்கிற நன்றி உணர்வு, தன்னை ஒரு மன்னர் காப்பாற்றினார் என்ற ஒரு நன்றி உணர்வு, 1008 பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் போராடி நீண்டு எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கிறது. புரிகிறதா? நீங்கள் நினைத்தால் அவரை செய்ய முடியும். உங்களாலேயும் இந்த நாட்டை திருத்த முடியும். இந்த நாடு குட்டிச்சவராய் போய்விட்டது. இந்த நாட்டில் எந்த ஒரே ஒரு கடுகு அளவு கூட இன்பமான ஒரு விஷயம் இல்லை. நல்ல செய்தி இல்லை, நல்ல சோறு இல்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல ரோடு இல்லை, எதுவுமே இல்லை. வேலை இல்லை, மயில் இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் மாற வேண்டும். மாற்றி யோசி. லைஃப் இஸ் ஈஸி. இது யாரிடம் இருந்து வர வேண்டும்? குழந்தைகளை உங்களிடம் இருந்து வரணும். பெத்தவன், உன்னை வளர்த்தவன், எல்லா திட்டு பிள்ளைகிறான், மாதா, பிதா, குரு, தெய்வங்கள் எல்லோரும் கெட்டு போனார்கள். இங்கே உயிரோடு இந்த உலகை காப்பாற்ற இருக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் நீங்கள் தான். பிள்ளை செல்வங்கள். பிள்ளை சொத்துன்னு அந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து பிள்ளை சொத்து நீங்கள் தான். நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் ஒன்று கூடணும், நீங்கள் ஒன்றாக கலந்து மீட்டிங் அந்த மாதிரி போகணும். திருட்டு பசங்க மீட்டிங் போடுறானே அந்த மாதிரி மீட்டிங் இல்லை. ஒரு சிம் கார்டை விற்கிறதுக்கு அந்த 50 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு செருப்பு விற்கிறதுக்கு, புடவை விற்கிறதுக்கு, ஒரு முகப்பொரு வந்துட்டா அதை போய் சரி பண்ணுவேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தினார். புறம்போக்கு எச்ச பசங்க ஃபேர் அண்ட் லவ்லி வந்து முகத்தை வெள்ளை ஆக்குவேன் என்றால் நீங்களோவுக்கு போட்டு பாடுற. நீங்களோ இருக்கால, நீங்களோ சாரி அப்படி சொல்லக்கூடாது. நான் என் மக்களை பிரித்து பேச மாட்டேன், திட்டுவேன். ஆனால் மக்கள் உலகம் என்பது ஒன்று தான். எல்லா உயிர்களும் ஒன்று தான். எல்லா தாவரங்கள், ஜீவராசிகள், மனித உயிர்கள் எல்லோருமே ஒன்றோடு ஒன்று ஒற்று இருக்கிறது. இயற்கை, சூரியன், ஈரியன் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒற்று இருக்கிறது. ஐம்பூதங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி முடிச்சிடுறேன். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் இனிது, ஓகேவா? தொல்காப்பியத்தில் இந்த ஐம்பூதங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதோ இந்த இடத்துல பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா 37 நிமிஷம் ஒழிச்சு, 37 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசிட்டுருந்தா. டே ஏதாவது பாருங்கடா, நல்லது பண்ணுங்கடா நாட்டுக்கு. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி உங்கள் இருந்து தேவை கிடையாது. அரைச்சி நீ சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நான் பிச்சைக்காரடா, நான் ஜான் பாஸ்கோ, சரியா? ஓகே, இந்த பார், இது கொஞ்சம் படிக்கிறேன், சின்ன பசங்களை உங்களுக்கு தான். தமிழ் இனிது, தொல்காப்பியம் தந்த ஐம்பூதங்கள். ஆமா குழந்தைகளே, இந்த உலகம் எதனால் உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? அறிவியல் உலகம் இதை பருப்பொருள் என்கிறது. அறிவியல் உலகம் இதை என்ன சொல்றது? பருப்பொருள் என்கிறது. ஐம்பூதங்கள் இருக்குது, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நான் வணங்குற தெய்வங்கள். நான் அதை தான் வணங்குவேன், வேற எவனையும் வணங்க மாட்டேன். என் வண்டியிலே எழுதி வச்சிருப்பேன், புரியுதா? என் வண்டியிலே எழுதி வச்சிருப்பேன், போய் பார்த்துக்க. பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நான் 20 வருஷமாக அப்படி தான். அது ஒரே ஸ்லோகம் தான், அந்த ஒரே ஸ்லோகம் தான். என்னது அது? என் வண்டியில் இருக்கும், போய் பாரு. என்னது? அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. மறுபடியும் சொல்கிறேன், அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. என்ன அங்கே எம்எல்ஏ துணை, எம்ஜிஆர் துணை, இயேசுநாதர் துணை, புத்தர் துணை, இல்லை என் பொண்டாட்டி துணை, என் பிள்ளை துணைன்னு நான் எழுதி வைக்கல. அங்கே என்ன எழுதி வைத்திருக்கிறேன்? அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. ஐம்பூதங்கள் துணை தான் எழுதி வச்சுருக்கிறேன். எம்எல்ஏ துணை, பக்கத்து வீட்டுக்காரத்தோட,
எந்த மயிரும் துணை இல்லை. ரைட்டாக இந்த மயில் கூட கொஞ்சம் போயிடும். சரி, கெட்ட வார்த்தை வந்துச்சு. இருங்கப்பா ப்ளீஸ் கொண்டாரு, இருங்கப்பா, யாராக இருந்தாலும் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ குழந்தைகளே, இந்த உலகம் எதனால் உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? அறிவியல் உலகம் இதை பருபொருள் என்கிறது. ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்கள் இதனை அண்ட பகுதி என்று கூறுகிறது. அண்ட பகுதி பிரபஞ்சமேனம் 7 கண்டம் இருக்குன்றான். அது இது நம்ம சொல்கிறோம், அது வேண்டாம், அது உள்ள நம்ம போனால் மண்டை காஞ்சிடும். சரியா? அண்ட பகுதி என்று கூறுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொன்மை மிக்க இலக்கண நூலான தொல்காப்பியம். தொல்காப்பியம் கண்டிப்பாக படிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொல்காப்பியத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. அவ்வளோ அற்புதமான செய்திகள் அங்கே இருக்கிறது. சரி, பார்த்துக்கோ. அப்போது இலக்கண நூலான தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை ஓர் அறிவியல் உண்மையாக அழகாக பாடியுள்ளார். எப்படி பாடியிருக்கிறார் பாடுங்க, பாடலாக பாடியிருக்கார் யார்? தொல்காப்பியர். எப்படின்னாக்க, நிலம் தீ நீர் வழி வீசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகன் ஆதலின். எப்படி? மறுபடியும் பாருங்க. நிலம் தீ நீர் வழி வீசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் பொருள் இதுதான். இதுக்கு பொருள் இங்கே கீழே இருக்குது. அதாவது நிலம் அப்படின்னாக்க, நிலம் நாம் ஒரு அடி விளையாட பூமியாக நிலம் விளங்குகிறது. நாம் ஒரு அடி விளையாடுறதுக்கு பூமி என்னது விளங்குகிறது தான். சரியா? அதுக்கு அடுத்தது தீ எப்படின்னா, நமக்கு ஒளியும் ஆற்றலும் தரும் சுடர்மிகு நெருப்பாக தீ உள்ளது. நமக்கு வெளிச்சம் வேணும் இல்லைப்பா, அதுதான். நமக்கு ஒளியும் ஆற்றலும் சூரிய ஒளி இல்லாமல் ஒரு தாவரம் கூட வளர முடியாது. அதில் இருக்கக்கூடிய அந்த ரேசினும் அல்ட்ரா வயலட் சம்திங் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுரு, அதுக்குள்ள நம்ம போகணும். நமக்கு ஒளியும் ஆற்றலும் தரும் சுடர்மிகு நெருப்பாக தீ உள்ளது. அதுக்கு அடுத்தது நீர். தாகத்தை தீர்த்து உயிர்களை காக்கும் கடல், மழை, தண்ணீராக, அதான் நீர் ஆக நமக்கு இருக்கிறது. தாகம், தண்ணீர், நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீ இல்லை, நான் இல்லை, அவனும் இல்லை. அதை வேர்த்து ஒழுகுது. இந்த வேர்வையும் தான் உன்னை என்னது சிறுநீர் என்று சொல்கிறார். சிறுநீர், வேர்வை, இதெல்லாமே கெட்ட நீர் வெளியே போனால் நீ நல்லா இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். சரி, அது விட்டு அந்த ஆராய்ச்சியும் வேண்டாம். தாகத்தை தீர்த்து உயிர்களை காக்கும் கடல், மழை, தண்ணீராக, அதாவது நீர் இருக்கிறது. சரி, வளிமண்டலம்னு சொல்கிறோம்ல, அதுதான். நாம் உயிர் வாழ நொடிக்கு நொடி சுவாசிக்கும் காற்றாக வளிமண்டலம் திகழ்கிறது. காற்று தான் வளிமண்டலம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? மேகம் சொல்கிறோம், மேகம் தான் மழை, இப்படிலாம் சொல்கிறோம். சரி, வேண்டாம், அது உள்ள ரொம்ப போக வேண்டாம். நாம் உயிர் வாழ நொடிக்கு நொடி சுவாசிக்கும் காற்றாக வளிமண்டலம் திகழ்கிறது. சரி, அதுக்கு அடுத்தது விசும்பு. அண்ணாந்து பார்த்தால் எல்லையே இல்லாத நீல ஆகாயமாக விசும்பு உள்ளது. விசும்பு என்பது என்னது? வானம். அண்ணாந்து பார்த்தால் எல்லையே இல்லாத நீல ஆகாயமாக விசும்பு உள்ளது, ஆகாயம். ஸோ அதுதான் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். சரி, ரைட்டா? ஸோ இப்போ இந்த 5 கூறுகளும் 5 பூதங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து தான் இந்த உலகம் என்கிறார் தொல்காப்பியர். இந்த 5ம் ஒன்றாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு இடம், பூமி தான். மற்ற எந்த கிரகமும் இல்லை. செவ்வாயோ, புதனோ, வியாழனோ, வெள்ளியோ, நத்திங் டூவிங், சனியோ கிடையாது. இங்கே மட்டும்தான் இந்த 5ம் ஒன்றாக இருக்கிறது. இந்த 5ம் ஒன்றாக இருப்பதனால்தான் இங்கே ஜீவராசிகள், தாவரங்கள், மிருகங்கள் எல்லாம் வாழ முடிகிறது. இவை ஒன்று இப்போ மற்ற எல்லாத்தையும் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. அதனால் அங்கெல்லாம் போய் வாழ முடியல. அங்கே வாழ முடியுமா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பட் டெஃபினெட்லி பூமியில் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் பூமியை தொலைச்சிட்டோம், பூமியை அழிச்சிட்டோம். பூமியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாத்தையும் யார் வெட்டி தோணுனா? மனுஷன் தான். இப்படியே வெட்டி தின்னு இன்று வாழ்வாதாரம் மற்ற எப்படி வாழப்போகிறோம் என்றே தெரியாமல் வரக்கூடிய எல்னினோவோ, லானினோவோ, இல்லை மிகப்பெரிய போர் பயங்கரமாக போர் வேகம் பயங்கரமாக இருக்குது. போர் எப்போ வேணாலும் அச்சுவானுங்க. நாட்டை பஞ்சத்தில், பசியில், பட்டினியில், கொள்ளை நோய்களில் கொண்டு வந்து விட்டுருவானுங்கோ. அப்படி தான் காலம் போயினுக்குது. என் சின்ன பிள்ளைங்களே, என் செல்வங்களே, பிள்ளை செல்வங்களே, தயவு செஞ்சு உஷாராக இருங்க. இந்த செய்தி முன்னால் நம்ம பார்த்தியா, ஒரு புறா எப்படி பல உயிர்களை காப்பாற்றியதோ அதே போல் 5 பூதங்களை வணங்கு, 5 பூதங்களை மதி, 5 பூதங்களை நாசம் பண்ணாதே, வீணாக்காது. இந்த 5 பூதங்களில் இருக்கக்கூடியதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது இருக்கு பார்த்தியா? இது உள்ளதான் எல்லாமே இருக்குது. தங்கம், வெள்ளி, செம்பு, கிம்பு, அது இது எல்லாம் வெட்டி கிட்டி, செம்மரம், கிம்மரம், அது இது வெட்டி கிட்டி தின்னு தீத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க.
தயவுசெய்து நீ வருங்காலங்களில் ஏனென்றால் இந்த உலகம் ஒன்றுது. இந்த உலகத்தை தாங்கி தோள் மீது தாங்கி 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 கொண்டு வாழ வேண்டியவன் நீ. இளைஞர்கள், வாலிப பெண்களை தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பாதுகாத்து வளருங்கள். அவர்களுக்கு நல்ல அறிவை தாருங்கள். அவர்களை மிகப்பெரிய அளவில் இயற்கையை சேதப்படுத்தாமல் இயற்கையை எப்படியெல்லாம் வளப்படுத்த முடியுமோ அதற்குண்டான உதவிகளை, படிப்பினை, அறிவினை அவர்களுக்கு வளர்த்து வளர்த்து அவர்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்ற வேண்டியது பெற்றோர்கள் கையில் இருக்கிறது. மறுபடியும் நான் எப்போ வழக்கமாக சொல்வது, நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை, கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு, உன்னையே நீ அறிவாய். உன்னுள் எல்லாமே இருக்கிறது. உன்னுள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, கவலை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது. இந்த உலகில் நீதான் அழகன் என்று நினைத்துக்கொள். நீதான் மிகச் சிறந்தவன் என்று நினைத்துக்கொள். நீதான் மிகப்பெரிய அறிவாளி என்று நினைத்துக்கொள். ஈஸியா அந்த புறாவை போல, ஒரு சின்ன புறாவை பார்த்தியா, அந்த புறாவை போல இந்த நாடு, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் முன்னால் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை வள. இந்த நாடு வளம் பெறும், இந்த உலகம் வளம் பெறும், மொத்தமும் நன்றாக இருக்க வேண்டும். மொத்த பேரும் அற்புதமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். நான் தப்பாலாம் பேசியிருக்க மாட்டேன். அப்படி தப்பாக பேசியிருந்தால் கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்பேன். நான் தப்பாக பேசுகிறேன்னா ஒரு காலத்துலேயும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நன்றி.